ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எந்திரிச்ச கையோட ஒரு அழகான அப்டேட் பார்த்தா அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸா நம்மளுடைய மகாநதியோடைய ஒன் ஆஃப் த எடிட்டர் வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் தேத்துற மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. தேத்துற மாதிரின்னு சொல்ல முடியாது, எபிசோட்ல என்ன வந்து சாங் வருதோ அதை கொஞ்சம் முன்னாடி நாளே வந்து நமக்கு குட்டியா ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் இவங்களை வந்து நான் ராஜா ராணி டைம்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்போலே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் பிக்சரே வந்து ஷேர் பண்ணுவாங்க. மேபி இப்போ வந்து அவ்வளவா ஷேர் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் ஒரு குட்டி குட்டி ஹிண்டாவது கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணது காதல் மூவி சேட் சாரி ஜெயம் மூவி சேட் சாங் வந்து பண்ணியிருந்தாங்க, அந்த காதல் காதல் சாங். அடுத்து மறந்தாயே மறந்தாயே டெடி மூவி, அது எல்லாமே டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏர்லி மார்னிங் என்ன ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்னு எம்என் ஹேஷ்டாக் போட்டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாங் வந்து நம்ம காலா மூவில சூப்பர் ஸ்டார் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அதுல கண்ணம்மா சாங் கொஞ்சம் சேடான சாங் மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங். அதுல வந்து நீட்டாத வீணை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அந்த லைனை தான் வந்து அவங்க எம்என்கான போட்ட ஸ்டோரியில பேக்ரவுண்ட் சாங்கா வச்சிருக்காங்க. ஸோ ப்ரோமோ எடிட்டிங் போயிட்டு இருக்க போல கன்ஃபார்மா இந்த வீக் ப்ரோமோல நம்ம இந்த சாங்கை எதிர்பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நாளா ஒரு மாதிரி சோகமான சாங்காவே போட்டிருந்தாங்க. ஈவன் இதுவுமே சோகமான சாங் தான், பட் ரிலாக்ஸ் மோட் அப்படின்னு போட்டிருக்கும் போது கண்டிப்பா கொஞ்சம் லைட்டா ஹீல் பண்ற மாதிரி ஏதாவது ப்ரோமோ வருமோன்னு தோணுது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இந்த ஃபைட் சீன் மாதிரி ப்ரோமோ எதிர்பார்த்தோம். பட் ஃபைட் சீன்னா கண்டிப்பா இந்த சாங் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை ஃபைட் முடிஞ்சு விஜய் காவேரி பார்க்கும்போது இந்த சாங் போட்டு ப்ரோமோ முடிப்பாங்க. அதர்வைஸ் அவங்களுக்காக தனி ப்ரோமோ வரலாம். அப்படியோ இல்லைன்னா எபிசோட்கான சீன்ஸை எடிட் பண்ணும்போது இந்த சாங் வரலாம். பட் கன்ஃபார்மா இந்த சாங் வரும்னு தோணுது. அதுமே ரிலாக்ஸ் மோட்னு சொல்லும் போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, கொஞ்சம் ஹீலிங்கா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மனநிலையில தான் மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கும், வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கும். ஸோ பார்க்கலாம், கண்டிப்பா அப்கமிங் ஒரு சின்ன ஹாப்பினஸையாவது கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரீயூனியன் வந்தாதான் ஹாப்பினஸ்னு கிடையாது, அதுக்கு முன்னாடியே கண்டிப்பா சின்ன சின்ன பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விகாக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ரீசெண்டா எஸ்டே வந்து சுவாமி நியூ பிக்சர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோ. அந்த ஸ்னாப் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு அதோடைய போட்டோ ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஷெரின் ஃபாத்திமா ஸ்டைலிஸ்ட், அவங்களுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க போல. அவங்களுடைய டீம் 3 பேர் அவங்க தான் வந்து இதுக்கு போயிருந்தாங்க இல்லையா, துபாய்க்கு போயிருந்தாங்க. பிரவீனா அண்ட் போட்டோகிராஃபர் சுரேஷ், அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சார்பாகவும் பர்த்டே விஷஸ் தெரிவிச்சுக்கலாம், நம்ம ஹீரோவை இன்னும் அழகா காமிச்சதுக்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.